ஹலோ ஃபேமிலி, திஸ் இஸ் தீபிகா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வார் எல்லாம் புக்கில் படித்த காலம்தான் உண்டு. சோசியல் சயின்ஸ் புக்கில் வேணால் படிச்சிருப்போம், முதலாம் உலகப் போர் இந்த இயர் நடந்திருக்கு, இரண்டாம் உலகப் போர் இந்த இயர் நடந்திருக்குன்னு சொல்லி. பட் ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் நடந்துட்டுருக்கு. இது எல்லா நியூஸ் சேனலுமே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஒரு 5 to 6 டேஸாகவே இந்த நியூஸ் தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் வார் கிரியேட் ஆகிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இது இன்னமும் அதிகமாகிட்டே போயிருந்தது, மாற்றி மாற்றி தாக்குதல்களை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க அப்படின்னா தேர்டு வேர்ல்டு வாரா கூட இது மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு வார் நடக்கிற அளவுக்கு என்ன காரணம், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டை, என்ன ரீசன் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இயர் April 1 அன்னைக்கு ஈரான் எம்பசி மேல ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 14 ஆபீசர்ஸ் இறந்திருக்காங்க. இதுக்கு ரீசன் ஈரான் மேல தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா, இதுக்கு ஈரான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பதில் தர மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இஸ்ரேல் தரப்புல கொடுக்கல. இதுவுமே மெயினான ரீசனாகவும் இருக்கு. ஆனா இந்த இயர் ஏப்ரல்ல இருந்து மட்டும்தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பகையா மாறி இருக்கா அப்படிங்கிறது தான் இல்லை. கிட்டத்தட்ட 1979 வரைக்குமே 79 முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் ஒத்துமையான நாடாக தான் இருந்திருக்காங்க. 79க்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் பகை நாடாக மாறி இருக்காங்க. அதுக்கான ரீசனையும் இன்னைக்கு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த போர் நடக்கிறதுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஈரான் நீங்கள் இந்த போரை பண்ணக்கூடாது, இதனால நிறைய சேதம் ஏற்படும் சொல்லி அதுக்கான ஒப்பீனியனும் வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் துருக்கி, கத்தார் அந்த நாடுலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க போரை நடத்துங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது போர் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 1979க்கு முன்னாடி வரைக்கும் ஈரானும் இஸ்ரேலும் ஒத்துமையா இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அது எதனாலங்கிறத சொல்றேன். 1979க்கு அப்புறம் பகை நாடா மாறினதும் எதனால அப்படிங்கிறத சொல்றேன். ஈரானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈரான் அதிகமா முஸ்லிம்ஸ் வாழ்ற ஒரு நாடு. அதே மாதிரி இஸ்ரேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் அதிகமான கிறிஸ்டியன்ஸ் வாழ்ற ஒரு நாடு. ஆனா இது 1979 முன்னாடி வரைக்குமே எந்த பிரச்சனையுமே இவங்களுக்குள்ள இல்லை, ஒத்துமையான நாடா தான் இருந்திருக்காங்க, ஒற்றுமையா இருந்திருக்காங்க. 1979 அப்போ ஈரான் கடவுளின் கட்சி ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஈரான் இஸ்ரேலை விட்டு விலகி பகை நாடாவும் மாறி இருக்காங்க. இது ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது 1979ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி வார்ல முடிஞ்சிருக்கு. இது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கிறப்போ ஒரு விஷயத்துல முடியறது கிடையாது. இவங்க தாக்குதல் ஏற்படுத்தினாங்கன்னா அடுத்தது அவங்க, அப்படி மாறி மாறி தான் நடந்துட்டு இருக்கும். கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா அதுக்கு அந்த முடிவு கிடைக்கிறப்ப இந்த வார் நடந்தது மூலயமா நிறைய உயிர் சேதம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்ப்போம், நியூஸில் அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்துட்டு இருக்கும். நேற்று நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானில் உள்ள பர்டிகுலர் ஏரியா இருக்குது, பெய்ரூட்டுங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. அந்த ஏரியா நியர்பை ஏர்போர்ட்டு கிட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த வீடியோ நேற்று நியூஸ் சேனல் எல்லா நியூஸ் சேனலுமே வந்திருந்தது. ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு தாக்குதல் வீடியோ பார்த்ததுக்கே நமக்கு இப்படி இருக்கு. ஆனால் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. இது பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வரப்போ கண்டிப்பாக இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.